திருச்சி மாவட்டத்தில் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலசங்கத்தினர் ஒருங்கிணைப்பில் அனைத்து மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலசங்க மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருச்சி மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் தலைமை தாங்கினார். செயலாளர் டோம்னிக் ராஜ் வரவேற்றார். கூட்டத்தில் துணைத் தலைவர் மகேஸ்வரன், பொருளாளர் தர்மர் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் புதிய வாகனங்களின் கடுமையான விலையேற்றம், உதிரி பாகங்கள், இன்சூரன்ஸ் மற்றும் வரி ஏற்றத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும், லைஃப் டேக்ஸ் என்ற நடைமுறையை ரத்து செய்து பழைய முறையை பின்பற்ற வேண்டும், ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 15,000 செலுத்தி வந்த நிலையில் லைஃப் டேக்ஸ் என்ற பெயரில் 15 வருடத்திற்கு சுமார் 2,90,000 செலுத்த வேண்டும் என்ற புதிய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், வெளிமாநில வாகனங்கள் நமது சங்கத்தின் நிர்ணயித்த விலையை விட குறைவான கட்டணத்தில் இயங்குவதை அனுமதிக்க கூடாது, அரசு வேலை, அரசு ஒப்பந்த வேலை மற்றும் கான்ட்ராக்ட் முறையெடுக்கும் நிறுவனங்கள் 80% உள்ளூர் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கட்டுமான உபகரணங்கள் வாகனம் ஏற்றி செல்லும் போது டெலிவரி சலான், இவே பில், ஜிஎஸ்டி ஆகிய போன்ற ஆவணங்களில் இருந்து உள்ளூர் உரிமையாளர்களுக்கு குறைந்து 30 கிலோமீட்டர் வரை விலக்களிக்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து எர்த் மூவர்ஸ் வாகனங்களுக்கு ஒரே மாதிரியான வாடகையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும், பழைய கட்டிட கழிவுகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு ரசீது இல்லை என்று வாகனத்தின் மீது அபராதம் விதிப்பதை நிறுத்த வேண்டும், நிதி நிறுவனங்கள் மூலம் கடன் பெற்று வாங்கப்பட்ட வாகனத்தை 1 அல்லது 2 தவணை கட்ட தவறினால் வாகன உரிமையாளர்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்காமல் அடியாட்களை வைத்து வழிப்பறி என்ற பெயரில் நிதி நிறுவனம் வாகனம் பறிமுதல் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிராவல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும், எர்த் மூவர்ஸ் வாகனங்களை பயன்படுத்தி இடங்களை சுத்தம் செய்யும் பொழுது ஏற்படும் சிக்கல்களுக்கு இட உரிமையாளரும் வாகனங்களை அழைத்து சென்றவருமே முழு பொறுப்பேற்க வேண்டும், வாகனங்களையோ ஆபரேட்டர் மற்றும் உரிமையாளர்களையோ எந்தவித சட்ட சிக்கலுக்கும் உட்படுத்தக்கூடாது என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் துணை செயலாளர் கௌதம் கார்த்திக் நன்றி கூறினார். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். மேலும் பழைய கட்டிட கழிவுகளை எடுத்து செல்லும் பொழுது அந்த கட்டிட கழிவுகளுக்கு உரிய அனுமதி வேண்டும் என்று அதிகாரிகள் எங்க கிட்ட கேட்கிறாங்க. அந்த உரிமை அந்த 2 லோடு 4 லோடு உள்ள அளவுகளுக்கு நாங்க அதை அனுமதி பெற்று அந்த மண்ணை கட்டட கழிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படுது. அதனால அதுக்கும் விலக்களிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். மீண்டும் இந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக ஜிபிஆர்எஸ் இந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் ஒட்டுறதுல எப்சி நேரங்கள்ல வண்டியை புதுப்பிக்கும் போது நிறைய அதுக்குண்டான ஒரு சில தனிப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட அதை ஒதுக்கி அதைத்தான் வாங்கணும் அப்படிங்கிறத நிர்பந்திக்கிறாங்க. அதுல இருந்தும் எங்களுக்கு ஒரு விலக்கு அளிக்கணும் அப்படின்னு நாங்க சங்கம் சார்பாக அனைத்து சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த வாகனங்களுக்கு ஒரு ஆதார விலையாக எங்களுக்கு ஒரு மணிக்கு இவ்வளவு என்று அரசாங்கம் எங்களுக்கு நிர்ணயம் செய்து கொடுக்கணும். ஏன்னா ஆட்டோ தொழில் மற்ற எல்லா தொழில்களையும் ஒரு அரசாங்கம் ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி எங்க எர்த் மூவர்ஸ் தொழில ஒரு ஆதார விலையை ஜேசிபி, பொக்லின் இந்த மாதிரி ஒரு வாகனங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆதார விலையை நிர்ணயிச்சு கொடுக்கணும்னு அனைத்து சங்க மாவட்டங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். மேலும் மற்ற இடங்கள்ல இன்னொரு பார்ட்டிக்காக நாங்க போய் வண்டி வேலை செய்யும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது வாகன உரிமையாளர்கள் மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அதை விடுத்து பிரச்சனைகள் எந்த பக்கம் இருக்கோ அந்த நில உரிமையாளர்கிட்ட தான் அந்த பிரச்சனை தீர்த்துக்கணுமே தவிர மற்றபடி நில உரிமையாளரையோ இல்ல அதனுடைய ஓட்டுநரையோ கைது செய்யும் போன்ற நடவடிக்கையில எக்காரணம் கொண்டு ஈடுபடக்கூடாது. மேலும் இந்த தொழில் அதிகபட்ச ஒரு வருமானத்தை சங்கத்துக்கு டேக்ஸ் ஆகும், இன்சூரன்ஸ் ஆகும் வழங்கும் காரணத்தினால இந்த தொழிலுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அரசாங்கம் எங்க தொழிலுக்கு ஒரு ஆதரவுக்கு நல்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மேலும் இந்த கிராவல் குளம் குட்டைகள்ல மண் தூர் வாரும் பொழுது அதில் அந்தந்த மாவட்டங்களோட சங்கங்களின் ஒருங்கிணைப்போடு அந்தந்த குளங்களில் மண் எடுக்க சங்கங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மெயினா அனைத்து மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற எர்த் மூவர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எதுக்காக இந்த மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னா, அனைத்து மாவட்டங்களும் தமிழ்நாடு முழுவதும் வண்டி விலை ஒண்ணுதான்.
ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு விலை இருக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு. எல்லாம் இன்னில இருந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்க எல்லா மாவட்டமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். இதுதான் விலை, ஜேசிபிக்கு இதான் விலை, இட்டாச்சிக்கு இதான் விலை, டிப்பருக்கு இதான் விலை அப்படின்னு தமிழ்நாடுல இருக்கிற அனைத்து மூல முடுக்கல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே விலையை நிர்ணயிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை பேர் நாங்க கூடி இருக்கிறோம். இதே போல இந்த கிராவல் பிரச்சனை பாத்தீங்கன்னா எங்க தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. தனி நபர்கிட்ட கொடுத்துடுறாங்க கிராவல. தனி நபருக்கு நாங்க ஒரு யூனிட் மண், என் வீட்டு தோட்டத்துல மண் எடுத்துட்டு ரோட்டுக்கு போனாலும் ஒரு யூனிட்டுக்கு 600 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. இது ஏன் நான் கொடுக்கணும்? அரசாங்கமே ஏற்று நடத்துன்னு சொல்றோம். நாங்க தொழிலே பண்ண முடியல, இன்னைக்கு ஜேசிபியே ஓட்ட முடியல. ஜேசிபி எடுத்துட்டு போனோம்னா நம்ம அரசியல் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் ரோடு கான்ட்ராக்டர் தூர் வாடுறது எல்லாமே கொடுக்குறீங்க. அப்போ நாங்க இத்தனை பேரு எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாங்க இது முதல்வருக்கு அவங்க பார்வைக்கு கொண்டு போறோம். நாங்க எர்த் மூவர்ஸ் போன டைம்ல ரொம்ப அனுபவிச்சுட்டோம், நலிவடைஞ்சு போயிட்டோம். இது 10வது குறைக்கு டீசல், ஸ்பேர்ஸ், வண்டி ரேட்டு எல்லாரும் ஏத்திட்டாங்க. ஃபைனான்ஸ்காரங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம். வண்டி ஓட்ட இல்லாத நேரத்துல 2 அடியும் கட்டலைன்னா குண்டரை விட்டு வண்டியை தூக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு முறையா அவங்க கோர்ட்டு அப்ளை பண்ணி கோர்ட்ல இருந்து கரெக்டா வரணும், முறையா எடுக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா ராத்திரி ஒரு 10 குண்டர்களை விட்டு வண்டியை தூக்கிட்டு போயிருது, வண்டியை மறிச்சு. நாங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு 30 வருஷமா 40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். ரப்பிஸ் எடுக்க போனாலும் பிரச்சனை. ரப்பிஸ் எடுக்க போனோம்னா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல்ல ஜேசிபி காரங்களை தான் தூக்கிட்டு போய் ஜேசிபி உள்ள வைக்கணும், 2வது ஓனர் வைக்கணும், 2வது பாத்தீங்கன்னா 3வது பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வைக்கணும். இது என்ன நியாயம்? ஒருத்தர் வீடு இடிக்க கூப்பிடுறாரு, நாங்க போய் வீடு இடிச்சு தரோம். அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜேசிபி கார அப்பாவி, முதல்ல ஜேசிபி காரங்க தான் பழிவாங்க. 10 நாள் 15 நாள் 1 மாசம் உள்ள நின்றுச்சுன்னா எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியல. இது நாங்க முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரோம். நாங்க எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஏரி குளங்கள் தூர் வாடுறீங்க, எல்லா பிடபிள்யூல இருக்கிறவங்க எல்லாம் 40% 50% எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறீங்க. எங்க சங்கத்திட்ட கொடுங்க, இதே நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஒரே நாள்ல 10 கிலோமீட்டர் நோண்டி கொடுத்துருக்கிறோம், கிளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்க அமைப்புகள்கிட்ட கொடுங்க, மண் எடுக்கிறது எங்க அமைப்பிட்ட கொடுங்க. நீங்க என்ன நீங்க பர்மிட் காசு கேட்கறீங்களோ அது நாங்க எங்க சங்கங்கள் மூலியமா கட்டுறோம். அதே போல ஏரி குளங்கள் தூர் வாடுறது நாங்க பண்றோம். எங்களை மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இன்றைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறோம். முதல்வர் அங்க உட்கார்ந்துருக்காரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதே போல எங்க வாழ்வாதாரத்திலையும் எர்த் மூவர்ஸ்ல இருக்கிற அனைத்து நண்பர்கள் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கிறோம். விஜயண்ணாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க. அரசியல் நண்பர்களே, இன்னைக்கு அரசியலுக்குள்ள போனாவே அரசியல் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன். 30 வருஷமா 40 வருஷமா நாங்கெல்லாம் பிச்சைக்காரனாவே இருக்கோம். சோ கவனம் எங்க மேல கொடுங்க. முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழ்நாடு முழுவதும் ஒரே விலை. இனிமே திருச்சியில ஒரு ரேட்டு, கன்னியாகுமரியில ஒரு ரேட்டு, சென்னையில ஒரு ரேட்டுங்கிறது இருக்காது. தமிழ்நாடு முழுவதும் எர்த் மூவர்ஸ் நண்பர்களுக்கு ஒரே விலைங்கிறது இன்னைக்கு அனைத்து மாவட்டமும் நாங்க ஒண்ணு சேர்ந்து தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். ஒரே வாடகை எல்லா வண்டிக்கும் அப்படின்னு பண்ணியிருக்கிறோம். சீக்கிரத்துல முதல்வரை நாங்க அனைத்து மாவட்டங்கள் சார்பாகவும் போய் சந்திக்க இருக்கிறோம். எங்க கோரிக்கை எல்லாம் வைக்க இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, அதை கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்க, இன்ஜினியரு, மற்ற